வெங்கட் பிரபு இயக்கத்தில் சூர்யா நடித்த மாசு என்கிற மாசிலாமணி படமும் வெற்றி அடைந்திருந்தால் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் ஆட்ரிக் வெற்றி படம் கொடுத்த சந்தோஷத்தில் திளைத்திருக்கும். 2015ஆம் ஆண்டில் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரித்து வெளியிட்டது டார்லிங், கொம்பன் மற்றும் மாசு என்கிற மாசிலாமணி ஆகிய 3 படங்கள் தான். இவற்றில் மாசு என்கிற மாசிலாமணி படம் தவிர மற்ற 2 படங்களும் வெற்றி படங்கள். அதிலும் குறிப்பாக கொம்பன் படம் பெரிய தொகையை வசூலித்துள்ளது. புதிய தமிழகம் காட்சியின் கிருஷ்ணசாமியின் எதிர்ப்பு காரணமாக கொம்பன் படத்திற்கு மிகப்பெரிய பப்ளிசிட்டி கிடைத்து அதுவே அப்படத்தின் வெற்றிக்கு காரணமாகவும் இருந்தது. பிரியாணி, மெட்ராஸ் படங்களை தொடர்ந்து கார்த்தி நடித்த கொம்பன் படமும் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று வெற்றி படமாக அமைந்துள்ளது. முத்தையா இயக்கத்தில் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரித்த இப்படத்தில் கார்த்திக்கு ஜோடியாக லட்சுமி மேனன் நடித்திருந்தார். ஜி.வி. பிரகாஷ்குமார் இசையமைத்திருந்தார். சென்டிமெண்ட் கலந்த குடும்ப கதைகளை ரசிகர்கள் விரும்புவார்கள் என்ற கணிப்பில் கொம்பன் படத்தை தயாரித்தது ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம். அவர்களின் எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை. கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி வெளியான கொம்பன் படம் தற்போது 75 நாட்களை கடந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. பல தியேட்டர்களில் கொம்பன் படம் ஹவுஸ்ஃபுல் ஆகும் அளவிற்கு இன்னும் வெற்றிகரமாக ஓடுவதால் 100 நாட்கள் ஓட்ட இருக்கிறார்கள். மாசு என்கிற மாசிலாமணி படத்தால் ஏற்பட்ட நஷ்டத்தை கொம்பன் ஈடுகட்டியுள்ளதாக தகவல்.